ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இந்த பையன் பேர் ஆதித்யா, என்னோட கிளாஸ்மேட்டு. ஆனால் இன்னைக்கு தான் படிக்கலான்னு ஒரு ஆர்வத்தோட காலேஜுக்குள்ளே போனால், காலேஜ் விட்டு வெளியே போயிட்டு பஸ்ஸில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பையனை ஒரு நிமிஷம் பாருங்களேன். கேட்டால் அவன் மடியில் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு பையன் 1 2 3 அப்படின்னு எல்லாரும் எண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு எல்லா பசங்களும் லெஃப்ட் சைடு திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா எங்கள் கிளாஸ் கேர்ள்ஸ் ஃபஸ்ட் இயர். இவன் நாங்கள் இப்படி பார்க்குறான். அப்படியே நாங்களும் வந்து சேர்ந்துட்டோம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எட்டிமடை. சாவடியிலேருந்து ஒரு 1 to 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அப்படியே ஒவ்வொரு பசங்களும் எந்திரிச்சு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நானும் இறங்கிடுறேன். எல்லோரும் இறங்கினதுக்கப்புறம் லைனில் நிற்க சொல்லிட்டாங்க, 3 லைனா. அண்ட் இந்த பையன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பையன் பேர் கெவின். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சாலை விதியை கடைபிடிப்போம், கடைபிடிப்போம், கடைபிடிப்போம். சாலை விதியை கடைபிடிப்போம். வாகனம் கீழ் உள்ள கிளிப்பை சரியாக அணிவோம். அணிவோம் அணிவோம். தலைக்கவசத்தின் கீழ் உள்ள கிளிப்பை சரியாக அணிவோம். வேண்டாமே 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 வேண்டாமே. போராட்டம் இன்னும் முடியல மக்களே, இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு சொல்லிட்டாங்க. இவர் தான் எங்கள் மேக்ஸ் சார், சிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சிசினா கிளாஸ் கோஆர்டினேட்டர். நடந்து வராங்க பார்த்தீங்களா, இவங்க ஃபஸ்ட் இயர் பாய்ஸ், எங்கள் பக்கத்து டிபார்ட்மெண்ட். எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே ரோடுக்கு வெளியே வராத மாதிரி எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த பையனை பாருங்களேன் என்ன பண்ணிருக்கான்ட்டு. அண்ட் இவர் எங்களோட கெமிஸ்ட்ரி சார். அப்புறம் இவர் வேறு யாரும் இல்லை, எங்கள் கிளாஸ்மேட். இவன் ஒரு கேமராமேனாக வேலை செஞ்சிட்ருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் பாதுகாப்புக்கு போலீஸ்காரங்க வந்திருந்தாங்க, ஒரு 5-6 பேர் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி நம்ம நடக்க ஆரம்பித்தாச்சு காலேஜுக்கு. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் வெறும் 8 ரூபா பாட்டில் தண்ணியை மட்டும் கொடுத்து நடந்து போன்னு சொல்லிட்டாங்க. வீடியோ லென்த்தாக போகும், பிச்சனூர்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம் கேஜி சாவடி. ஆனால் அவங்க பிச்சனூர்லேருந்து நடக்க சொல்லிட்டாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்ல. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னு கேட்டா அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். லடாக் ரைடிங். எது லடாக்கா? இந்த பஸ்ஸை பார்த்தீங்களா, எங்கள் காலேஜ் பஸ். இந்த பஸ்ஸில் எங்கள் சீனியர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. சீனியர்ஸ் நான் இப்போ மைக் போட்டு விழுகிறேன், என் கூட அப்படியே யாராவது 2 பேர் தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி என் கூட வந்துருங்க. சோலி முடிச்சு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் எனக்கு சீட் கிடைக்குமான்ட்டு. ஆனால் கிடைக்கல. இந்த பையன் பேர் தியானேஸ்வர், என்னோட கிளாஸ்மேட். இந்த பையனை நல்லா பார்த்துக்கங்க. இந்த பையன் பேர் பிரதீப், என்னோட ரூம்மேட் தான். அவன் பிஎம்இ படிக்கிறான். அப்புறம் நான் 7 வீடியோ எடுத்து வந்தேன். வெளியே போடுறவா? ஒரு பையன் ஃபோனை தூக்கி வெளியே போட்டுருவான்னு கேட்டான், அதனால் அமைதியாக ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் காலேஜுக்கு வந்தாச்சு. அப்புறம் காலேஜுக்கு வந்தால் எல்லாம் ஒரே வைப்பு தான். ஏன்னா அவன் பாட்டு போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் இது எங்கள் காலேஜுக்கு உள்ளேருந்து எட்டி பார்த்தா இப்படி தான் தெரியும். காடு மாதிரி அங்கன்னு ஒரு சில செடி நட்டு வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த பையனையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பையன் பேர் சதீஷ்குமார். அவ்வளோதான் காய்ஸ், எப்படியோ ஒரு வழியா ஹாஸ்டல் வந்தாச்சு. ஹாஸ்டலில் படியேறி போய்கிட்டு இருந்தேன். என்னோடய ரூம் நம்பர் 315. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல்லை தட்டிடுங்க.